ஸ்கோரை வந்து 2 கேட்டகரியா டிஸ்கஸ் பண்ண போறோம். salary people, business people. salary people அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அவங்களோட கிரெடிட் ஸ்கோரை நல்லா ஹையா வச்சுக்கிறதுக்கு? சேலரி பீப்புள் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அவங்க சேலரி வரக்கூடிய அக்கௌண்ட் இருக்கும். ஏன்னா இப்ப கிரெடிட் ஸ்கோரே வந்து பேங்க்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்றவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கிரெடிட் ஸ்கோரே இருக்கும். பேங்கை வந்து யூஸ் பண்ணாதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கிரெடிட் ஸ்கோர் வந்து ட்ராக் பண்ண முடியாது. இப்ப சேலரி பீப்புள் வந்து பேங்க்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன தவறுகள் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அவங்க பண்ற மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணாலே வந்து தே கேன் இம்ப்ரூவ் தியர் கிரெடிட் ஸ்கோர். என்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப யூஸ்வலா வந்து இப்ப நம்ம லோன் வாங்காம யாராலையும் இருக்க முடியாது. இப்ப லோனே எனக்கு தேவைப்படாது, நான் போய் வந்து எதுவுமே வந்து ஒரு பேங்க்லயோ இந்த மாதிரி நான் லோன் வாங்க மாட்டேன், இஎம்ஐல பொருளே வாங்க மாட்டேன், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சிபில் ஸ்கோர் இதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் போய் நம்ம ஒரு இஎம்ஐல வாங்கினாலும் சரி, இல்ல ஒரு கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு சின்ன சின்ன லோன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு ஒரு லோனு, இல்ல 2 வீலர் வாங்குறதுக்கு லோன் போடுறாங்க, இல்ல ஜுவல் லோன் போடுறாங்க, பர்சனல் லோன் போடுறாங்க அப்படின்னா அதுல என்ன தவறுகள் பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஆட்டோ டெபிட் போட்டா அந்த ஆட்டோ டெபிட் ஆகிற அன்னைக்கு கரெக்டா அந்த பேலன்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத வந்து கண்டிப்பா செக் பண்ணணும். இப்போ ஒரு மாசம் வந்து அந்த பேலன்ஸ் இல்லாம அது வந்து செக் வந்து பவுன்ஸ் ஆயிருச்சு, இல்ல ஆட்டோ டெபிட்ல வந்து பணம் வந்து இல்லாம வந்து இதாயிருச்சு, இஎம்ஐ பே பண்ணும்போது அந்த யூபிஐல ஆட்டோ டெபிட் போட்டிருக்காங்க அதுல வந்து பேலன்ஸ் வந்து இல்ல அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து மினிமம் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வந்து அதனால கூட குறையும். ஒரு மாசம் 2 மாசம் நம்ம அந்த மாதிரி தவறுகள் பண்ணாலே கிரெடிட் ஸ்கோர் வந்து நமக்கு பாதிக்கப்படும். அதே மாதிரி கிரெடிட் கார்டு வந்து நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுனால எதுக்கு நம்ம எங்க எவ்வளவு பணம் கட்டணும், அந்த பில்லை ஒழுங்கா ட்ராக் பண்ணாம, அந்த டேட்டா வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணாம. ஏன்னா பொதுவா இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்ற மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஒரு 10,000 ரூபாய் பில்லுனா மினிமம் வந்து 500 பே பண்ணா போதும், 1000 rupees பே பண்ணா போதும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி பே பண்ண கூடாது. நம்ம வந்து மேக்சிமம் அதை ஃபுல்லா ரீபேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ 10,000 ரூபாய் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னா அடுத்த மாசமே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த 10,000 ரூபாய் கட்டலாம். கட்டணும். அந்த மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் பே பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த அசல் கடன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தேவைக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா ஒரு 2 மாசத்துல அதை ஃபுல்லா வந்து ஒரு பேமெண்ட் ஆகவோ 2-3 பேமெண்ட் ஆகவோ கட்டி அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது கிரெடிட் ஸ்கோரை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பர்சனல் லோன், ஜுவல் லோன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஒரு லோன் போடுறோம் அப்படின்னா அதை கரெக்டா ஒவ்வொரு மாசமும் அந்த இஎம்ஐ எல்லாம் நம்ம கரெக்டா பே பண்றது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஆட்டோ டெபிட் போடும்போது அந்த பேலன்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன பினான்சியல் டிசிப்ளின் நம்ம மெயின்டைன் பண்ணாலே ஈஸியா நம்மளால வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதான் பினான்சியல் ஹெல்த்ன்றது. ஆமா, இதுதான் பினான்சியல் ஹெல்த். அந்த ஹேபிட்ஸ்